இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் நிலவேவா. இந்த படத்தோட டைரக்டர் வெங்கடேஷ் அண்ட் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். இந்த படத்தில் விஜய் அண்ட் சுப்புலட்சுமி நடிச்சிருப்பாங்க. இதில் விஜய் வந்து கிறிஸ்டியனாகவும் சுப்புலட்சுமி வந்து ஹிந்துவாகவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் எப்படி காமிப்பாங்கன்னா, விஜய் கூட சேர்ந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கடலில் வந்து மீன் பிடிக்கிறது, பிடிச்ச மீனை விற்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் காமிப்பாங்க. வீட்டில் உங்கள் அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஆனால் இவர் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டில் அவர் என்ஜாய்மெண்ட்டு தான் முக்கியம். அந்த மாதிரி அப்படியே திரிவார். அப்படி தான் நம்மளுக்கு காமிப்பாங்க. அவர் வந்து காலேஜ்லாம் முடிச்சிருப்பார். அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கோம். அப்போ வந்து சங்கவி அவங்க வந்து இடையில வந்து என்ட்ரி ஆவாங்க. ஒரு காரை வந்து ஏதோ ஒரு கண்ணாடியை உடைச்சதோ ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக 2 பேரும் எல்லாருக்கும் வந்து பழக்கம் ஆகும். அப்போ வந்து சங்கவி வந்து அப்படியே பழக ஆரம்பித்ததுக்கப்புறமா விஜய்கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய் சொல்லிடுவார், நீ வந்து நார்மலாக ஃப்ரெண்டாக பேசுகிறதா இருந்தால் சொல்லு, நம்ம வந்து பழகலாம். இல்லைன்னா லவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுவார். இவங்களும் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரகுவரன் வருவார். ரகுவரன் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்டோம் அந்த மாதிரி வரும்போது, அப்போ சுப்புலட்சுமியோட வீடு கேட்பாங்க. எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற போகிற மாப்பிள்ளை நான் தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நீங்கள் வந்தாலே வரணும்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ வந்து சுப்புலட்சுமியும் விஜயும் வந்து பார்ப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் புரியாது, ஏன் இப்படி 2 பேரும் ஏன் இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து தான் எல்லா விஷயங்களும் பண்ணித்தரணும் அப்படிலாம் வந்து ரகுவரன் வந்து சொல்லுவார். ஓகே கண்டிப்பாக நான் வந்து நீ முன்னாடி நின்று எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி இப்படி நம்மளுக்கு காமிக்கும் போது நம்ம டவுட் ஆகும், ஏன் 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி சண்டை போட்ட மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது அப்புறம் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு வருவாங்க. இவர் வந்து காலேஜில் வெளியூரில் படிச்சுட்ருப்பார். அப்போ சுப்புலட்சுமி அவங்களும் படிச்சுட்ருப்பாங்க. அவங்க வேறு காலேஜ், இவங்க வேறு காலேஜ், வேறு காலேஜ். அப்போ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அவர் போயிட்டுருக்கும்போது அந்த ஒரு ஹீரோயினை காமிக்கிறா இருந்தால் ஒரு என்ட்ரி கொடுப்பாங்கல்ல, மிரர்லாம் நிறையா இருக்கும். அதில் வந்து ஹீரோயினோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி அப்படி தான் காமிப்பாங்க. அதில் விஜய் வந்து பார்ப்பார். பார்த்து இப்படி திரும்பும்போது பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. நல்ல அழகான பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. அப்போ வந்து ஒரு பேப்பர் ஒன்று பறந்து வரும். வந்ததோடு அவர் இப்படி எடுப்பார். நான் எடுத்து இப்படி வாசித்து பார்ப்பாரு. அதில் ஒரு கவிதை நல்லாயிருக்கும். நீ காற்று நான் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று இருக்கும். இவர் வாசிப்பார். வாசிச்சோன்னா டக்குன்னு சுப்புலட்சுமி வந்துட்டு அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் திரும்பி பார்த்து நம்ம பார்த்த பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் காலேஜில் வந்து பாட்டு பாடுவாங்க. விஜய் வந்து இதே இவங்க எழுதியிருந்தாங்க இல்லையா கவிதை, அதை வந்து பாட்டாக வந்து பாடுவாங்க. அப்போ இது சுப்புலட்சுமி பார்த்துட்டு நம்ம பாட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச பழக ஆரம்பித்து 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு வெக்கேஷனுக்காக காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க சுப்புலட்சுமியை. அவங்க காஷ்மீர் போகிற மாதிரி ஒரு இது வந்திருக்கும். அப்போ போயிருக்கும்போது இவர் வந்து அவங்கள பார்க்குறக்காண்டி என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுவார். போயிட்டு சுப்புலட்சுமியை பார்ப்பாரு. நல்லா என்ஜாய்மெண்ட் போயிட்டுருக்கோம். அந்த டயத்தில் வந்து ரேடியோ, அப்போல்லாம் ரேடியோவில் வந்து நியூஸ் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ரேடியோவில் வந்து ஒரு நியூஸ் போகும். இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம், இவங்க விஜய் இருக்கிற ஊர் தான் விஜய் சுப்புலட்சுமியோடைய ஊரும். அப்போ அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு மதக்கலவரம் வந்து எப்படி வந்துச்சுன்னா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் வந்துக்கிருச்சு. ஒரு கிறிஸ்டின் பையனும் ஹிந்து பொண்ணு லவ் பண்ணி இது பண்ணதில் வந்து 2-3 பேரை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போய் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். வந்துட்டு அப்போ இவங்களை வெட்டணும் அவங்கள வெட்டணும்னு சொல்லி நிற்கும் போது இவர் இடையில புந்துட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க வைக்காதீங்க, அப்போ நீ வந்து கேரண்டி கொடுப்பியா அப்படின்னா, உண்மையிலேயே இனிமேல் ஒரு கிறிஸ்டியனும் ஹிந்துவும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகமே வரும், நம்ம கிறிஸ்டியன், அவள் வந்து ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அவள் சுப்புலட்சுமி எவ்வளவோ சொல்லுவாள், ஆனால் இவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டார். லாஸ்ட்டில் இவங்க இதனால தான் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்க பேரண்ட்டுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்களே யோசிப்பாங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஏன் இன்னும் மதம் ஜாதியும் சொல்லி அடிச்சுக்கிறோம், அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் முடிவு பண்ணுவாங்க. அதுவும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இந்த முடிவுக்கு வருவாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் என்ன பண்ணிடுவார், இல்லை நம்ம கொடுத்த வாக்கு வாக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர வேணான்னு அவர் ஒரு படகை எடுத்துக்கிட்டு தான் எங்கேயே இருக்கோம்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஊர் மக்கள் எல்லோரும் போய் தேடுவாங்க. இவங்க சுப்புலட்சுமி போய் கரையில் நின்றுக்கிட்டு கத்திகிட்டே இருப்பாங்க, சிலுவை சிலுவைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் திரும்பியே வரமாட்டார். ஏன்னா அவர் யாருக்குமே கண்ணில் பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த படத்தில் இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து சேராமல் காமிச்சிருப்பாங்க. ஆனால்
2 பேரும் சேர்ற மாதிரி காமிச்சிருந்தா இன்னும் படம் சூப்பராகவே இருந்திருக்கும். நல்லா ஒரு தடவை ஃபேமிலியோடு பார்க்குற படம்.